ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். அதுவும் வழங்குறது யார் அப்படின்னா, தமிழக அரசு பொது சுகாதாரத்துறையில் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது டிஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவமனை. அதுக்கான ஒரு அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்துக்கான ஒரு அறிவிப்பு. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ உறுதுணையாக உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலை அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு 8 தனித்தனி போஸ்டிங்க்கு அவங்க கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பல்வேறு பதவி இடங்கள் காலியாக இருக்கிறது. அதில் வந்து தான் நமக்கு வந்து பணி நியமனம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. பணிபுரிவதற்கு அன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்கள் அனுப்பணும். அதாவது 31 7வது மாதம் 31ஆம் தேதி, இன்னும் 10 நாளுக்குள்ளே தாங்க இருக்குது. இந்த 10 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? மாலை 5 மணிக்குள்ளே. ஃபஸ்ட்டு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆடியோலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குங்க. மாத ஊதியம் 23,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 40 வயது கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் ஆடியோலஜிலேயோ இல்லை ஸ்பீச் லாங்குவேஜ்லேயோ நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரேடியோகிராஃபர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 3 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. 3 பேரில் வேலைக்கு எடுக்கிறாங்க. 13,300 உங்களுக்கு மாதந்தோறும் சம்பளம். ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு 40 வயசுக்கு கீழே தான் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அது போக நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓடி அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. 11,200 உங்களுக்கு மாத ஊதியம். ஓகேங்களா? 40 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. தகுதி என்ன படிச்சிருக்கணும், 3 மாதத்தில் அந்த ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் ஒரு 3 மாதம் கோர்ஸ் இருக்கும் இல்லையா, அது படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. 23,000 மாத ஊதியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேச்சுலர் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ ஸ்பெஷல் எஜுகேஷனில் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒரே ஒரு வேக்கன்சிக்குமே 14,000 கொடுக்குறாங்க. 40 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. இதுக்கு நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஆப்டோமெட்ரி படிச்சிருக்கணும், இல்லைனா மாஸ்டர் டிகிரி இன் ஆப்டோமெட்ரி படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 13,000 சம்பளங்க. 40 வயதுக்கு கீழே இருக்கணும். ஒரே ஒரு வேக்கன்சி தான். இதுக்குமே நீங்கள் வந்து பிபிடி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக ஏர்லி இன்டர்வென்ஷனிஸ்ட் கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் கம் சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒரு வேக்கன்சி 17,000 17,000 40 வயசுக்கு கீழே வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் பிபிடியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது நர்ஸு வேலைக்கு 13 பேரை எடுக்கிறாங்கங்க. ஆக்ஸிலரி நர்ஸு, மிட்வைஃப், அர்பன் ஹெல்த் நர்ஸ் அப்படின்ற ஒரு வேலைக்குமே 13 பேரை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. 14,000 மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளம். 40 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நிபந்தனைகள் அப்படின்ற மாதிரி சில கான்ட்ராக்ட்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணிக்கு நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒப்புதல் கடிதம் உங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 54/5 அசூரி தெரு, திருவள்ளூர் மாவட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் மாவட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து விரைவு தபால் மூலியமாக அனுப்பலாம், இல்லைனா விண்ணப்பங்கள் நேரிலேயோ இல்லை விரைவு தபால் மூலமாகவும் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் அனுப்பலாம், இல்லைனா நீங்கள் நேரடியாகவே கொண்டு போய் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இந்த இது வந்து இந்த https://tiruvallur.nic.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் இதை வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுடைய பேர், உங்கள் தந்தையாரின் பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய வயது என்ன, உங்களுடைய படிப்பு என்ன, அதுக்கப்புறம் உங்கள் கரண்ட் அட்ரஸ் என்ன, பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன, ஆதார் கார்டு நம்பர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன அப்படின்றதையுமே நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதோட நீங்கள் சில விஷயங்கள் இவங்க கேட்டிருக்க கீழ்கண்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபோட்டோ காப்பி தாங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2 ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப்க்கு பர்த் சர்டிஃபிகேட்டு, இல்லைனா எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, இது வந்து ஜெராக்ஸ் தாங்க, ஒரிஜினல் கிடையாது. சரிங்களா? எவிடன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் மார்க்ஸ், நீங்கள் படித்த படிப்பு, அதுக்குமே அதோடைய ஒரு ஜெராக்ஸை எடுத்து அனுப்பிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு அதேமாரி நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிச்சிக்கோங்க. தமிழ் நீங்கள் 10th 12th படிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த 10th 12th சர்டிஃபிகேட்டை அனுப்பிச்சிருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ட்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் டேக்ஸ் ரிசிப்ட்டு, இது எல்லாமே உங்களை ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிச்சிக்கோங்க. அது போக வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர், ஓகேங்களா, ஸோ உங்களோட கேரக்டர் சர்டிஃபிகேட் என்னவோ அதையுமே அனுப்பிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் எவிடன்ஸு இதையுமே அனுப்பிச்சிக்கோங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து இதோட ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பிச்சி வைங்க அவங்களுக்கு. சரிங்களா? ஆல் த பெஸ்ட். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.